ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பதவியை ராஜினாமா செய்ய தயாரா? மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு சவால் விடுத்துள்ள முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. சட்டமன்ற தேர்தல் எதிரொலி. காவல்துறையின் அதிரடி நடவடிக்கைகளால் ரவுடிகள் கலக்கம். காரைக்கால் மீனவர்கள் 25 பேர் சிறைப்பிடிப்பு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படை நடவடிக்கை. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தேசிய சுகாதார ஊழியர்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயற்சி. காவல்துறையினர் தடுக்க முயன்றதால் பரபரப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். அமலாக்கத்துறை, வரி, வருமானத்துறை உள்ளிட்ட அனைத்து விசாரணைக்கும் தயார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் மத்திய அமைச்சர் அமித்ஷா காரைக்கால் பொதுக்கூட்டத்தில் பேசுகையில், காங்கிரஸ் ஆட்சியில் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோது மாநிலம் வளர்ச்சி அடையவில்லை என்றும் 15,000 கோடி ஊழல் செய்துள்ளதாக தன் மீது சரமாரியாக குற்றம் சாட்டியுள்ளார் எனவும், தான் 15,000 கோடி ஊழல் செய்ததற்கு அமித்ஷாவிடம் ஆதாரம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு தனக்கு மனவேதனையை அளித்துள்ளதாகவும், என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவின் 5 ஆண்டு கால சாதனையை சொல்லிவிட்டு வருங்காலத்தை பற்றி பேச வேண்டும் என்றும், ஆனால் 5 ஆண்டு காலத்தில் ஒன்றுமே செய்யாததால் அமித்ஷா ஆட்சியை பற்றி பேசவில்லை என்றும் புகார் தெரிவித்தார். அமித்ஷாவிடம் தான் எந்த விசாரணைக்கும் தயார் என சவால் விடுவதாக கூறிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை உள்ளிட்ட எந்த விசாரணைக்கும் தயார் நிலையில் உள்ளதாகவும், குற்றச்சாட்டை நிரூபித்தால் அரசியலை விட்டே விலக தயாராக உள்ளதாகவும் கூறிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்றால் அமித்ஷா பதவி விலக தயாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். காலத்தில் கொரோனா பெருந்தொற்று இருந்த சமயத்தில் கூட புதுச்சேரியில் புதிய மருந்து தொழிற்சாலைகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்து அவைகள் திறக்கப்பட்டன. அதனால் வேலை வாய்ப்புகள் உருவாகியது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்துக்கு கொடுக்கும் நிதியை குறைத்து 22% எங்களுக்கு கொடுத்தது. அவர்கள் கொடுத்த மானியமே ஒவ்வொரு ஆண்டும் 2,200 கோடி ரூபாய் தான். இதில் 15,000 கோடி ஊழல் எப்படி நான் செய்ய முடியும்? இது 15 ஆண்டுகள் ஆனால்தான் அப்படிப்பட்ட ஊழலை ஒருவர் செய்ய முடியும். அது மட்டுமல்ல, நான் ஏடிஎம் மிஷனாக இருந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு நிதி கொடுத்ததாக அவர் கூறுகிறார். ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை என் மீது கூறியிருக்கிறார். இதற்கு அவரிடம் ஆதாரம் இருக்கிறதா? புதுச்சேரியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை அமைதியாக நடத்தும் நோக்கில் ரவுடிகள் மீது காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இத்திட்டம் மூலம் ரவுடிகளின் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட ரவுடிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி கஞ்சா விற்பனையை தடுக்க ஆபரேஷன் விடியல் திட்டம் மூலம் போதைக் கும்பல் மீது காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் வருகிற ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான தேதி அறிவிப்பு ஒரு சில வாரங்களில் வெளியிட தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துள்ளது. இதற்கிடையில் புதுச்சேரியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை அமைதியாகவும் நியாயமாக மற்றும் சுதந்திரமாக நடத்துவதற்காக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
இதில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையாத வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. மேலும் புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் அடிதடி உள்ளிட்ட பல்வேறு குற்றப் பின்னணியில் உள்ள ரவுடிகளின் விவரங்களை திரட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ரவுடிகள் மற்றும் குற்றச்சம்பவங்களில் தொடர்புடையவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இனி வரும் காலங்களில் அமைதியை சீர்குலைக்கும் விதமாக எந்த குற்ற சம்பவங்களிலும் ஈடுபட மாட்டோம் என உறுதிமொழி பத்திரத்தில் அவர்களிடம் கையெழுத்து வாங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மொத்தமாக 484 பேர் மீது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைதியை சீர்குலைக்கும் விதமாக குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டால் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் அபராதமும் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஊருக்குள் நுழைய தடை அல்லது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 25 பேர் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளது மீனவ மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மீன்வளத்துறையிடம் அனுமதி பெற்று கடலுக்கு புறப்பட்டனர். இதில் கீழகாசகுடி மேடு பகுதியைச் சேர்ந்த பிரதாப், கிளிஞ்சல்மேடு ஜெகன் ஆகியோருக்கு சொந்தமான படகில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 25 மீனவர்களும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் பாக்ஜலசந்தி அருகே இந்திய எல்லையை ஒட்டியுள்ள நெடுந்தீவு பகுதியில் காரைக்கால் மீனவர்கள் வலைகளை விரித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ரோந்து கப்பல்களில் வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களிடம் சர்வதேச கடல் பகுதியில் மீன்பிடிக்க அனுமதி இல்லை என்றும் இங்கிருந்து உடனடியாக செல்ல வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளனர். இதையடுத்து அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் அவசரமாக கரைக்கு புறப்பட்ட நிலையில் பிரதாப், ஜெகன் உள்ளிட்டோர் படகுகளில் வந்து மீன்பிடித்த 25 மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி 2 விசைப்படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். பின்னர் 25 பேரும் இலங்கை காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. தொடர்ந்து அவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். எல்லை தாண்டி வந்ததாக கூறி காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 25 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட பேரணியாக சென்ற நிலையில் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 26 ஆண்டுகளாக பணியாற்றும் தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ராஜா திரையரங்கம் சந்திப்பிலிருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர். போராட்டத்திற்கு சங்கத் தலைவர் ஜூலி சாரா தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் பிரகதீஸ்வரன், வெற்றி, தனலட்சுமி, சுமதி உட்பட நிர்வாகிகள் பலர் முன்னிலை வகித்தனர். சிஐடியு நிர்வாகிகள் சீனிவாசன், ராமசாமி, மதிவாணன், ராஜ்குமார் உள்ளிட்டோர் மற்றும் ஏராளமான செவிலியர்கள் ஊழியர்கள் பேரணியில் பங்கேற்றனர். பேரணியானது நேரு வீதி வழியாக ஆளுநர் மாளிகை நோக்கி புறப்பட்டது. அவர்களை நேரு வீதியில் காவல்துறையினர் தடுப்புகளை வைத்து தடுத்து நிறுத்தியதால் அங்கேயே தரையில் அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதனால் நேரு வீதி அருகே சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தட்டி கொண்டிகளே என்னாச்சு சர்க்காரே பதில் சொல்லு. ஏசி காரு கேட்கல, காரு பங்களா கேட்கல, தினம் தினம் வாழ்க்கை நடத்த, தினம் தினம் வாழ்க்கை நடத்த, சம வேலைக்கு சம ஊதியம். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 17ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள நிலையில் தன்னம்பிக்கையோடும் அமைதியோடும் தேர்வை எதிர்கொள்ளுமாறு முதலமைச்சர் ரங்கசாமி மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிபிஎஸ்இ பொதுத் தேர்வை எதிர்கொள்ள உள்ள 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் வாழ்க்கையின் முக்கியமான கட்டமாக அமைந்துள்ள பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் நேரத்தில் தனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேலும் கடந்த பல மாதங்களாக மாணவர்கள் எடுத்த முயற்சிகள், காட்டிய அர்ப்பணிப்பு, செய்த கடின உழைப்பு, தியாகங்கள் அனைத்தும் பலன் தரவிருக்கும் நேரம் இதென்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அதே நேரத்தில் உடல் நலனும் அதே அளவு முக்கியமானது என்று கூறியுள்ளார். போதுமான தூக்கம், சத்தான உணவு, நல்ல மனநிலை ஆகியவை புத்துணர்ச்சி அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் தேர்வில் சிறந்த வெற்றியை பெற தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் மார்ச் 3ஆம் தேதி மாசிமக திருவிழாவையொட்டி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் வருகிற மார்ச் 2ஆம் தேதி திருக்காஞ்சியிலும் 3ஆம் தேதி வைத்திக்குப்பம் மற்றும் வீராம்பட்டினத்திலும் மாசிமக திருவிழா நடைபெறவுள்ளது. விழா பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் பயிற்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பேசுகையில், காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கடலில் சுவாமி சிலையுடன் இறங்கும்பொழுது காவல்துறையினர் மிகுந்த கவனத்துடன் பாதுகாக்க வேண்டும் என்றும் பயிற்சி பெற்ற மீனவர்கள் மற்றும் தன்னார்வலர்களை கூடுதலாக பணியில் அமர்த்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் சிலைகள் செல்லும் வழிகளில் இடையூறாக இருக்கும் மரக்கிளைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை சரி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர் முக்கிய இடங்களில் கழிவறை வசதிகளை அமைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். சுத்தமான பாதுகாப்பான குடிநீர் வசதிகளை அளிக்க வேண்டும் என்றும் கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் தீயணைப்பு வண்டிகள், ஆம்புலன்ஸ் அனைத்து பகுதிகளிலும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கண்காணிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தினார். புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த ஆந்திர மாநில வாலிபர்கள் 2 பேர் ஆரோவில் அருகே கடலில் குளிக்க சென்றபோது ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஜஷ்வந்த், சாதிக், நவாஸ்கான், ஜெயந்த் உள்ளிட்டோர். இவர்கள் சுற்றுலாவிற்காக புதுச்சேரி வந்துள்ளனர். இந்நிலையில் 16ஆம் தேதி பிற்பகல் ஆரோவில் அருகே உள்ள தந்தராயன் குப்பம் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ராட்சத அலையில் சிக்கி ஜஷ்வந்த் மற்றும் சாதிக் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் இருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் காவல்துறையினர் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கடலில் குளிக்க சென்ற 2 வாலிபர்கள் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 20 தொகுதியில் போட்டியிட முடிவு செய்து காங்கிரஸ் கட்சியினர் மேலிட தலைவரிடம் பட்டியல் வழங்கியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இடையே மோதல் வலுப்பெற்று வருகிறது. புதுச்சேரியில் கூட்டணிக்கு யார் தலைமை தாங்குவது, அதிக தொகுதிகளில் யார் போட்டியிடுவது என இரு கட்சிகளிடமும் கடும் போட்டி நிலவி வருகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிட்ட தொகுதிகளில் காங்கிரசும் பிரமுகர்களை களமிறக்க தீவிரம் காட்டி வருகின்றனர். இதனால் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் குழப்பம் நீடித்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி கட்சி தலைமையால் நியமிக்கப்பட்ட தேர்தல் மதிப்பீடு பரிந்துரை குழு தலைவரும் சத்தீஸ்கர் மாநில முன்னாள் துணை முதலமைச்சருமான சிங் தியோ புதுச்சேரி வந்துள்ளார். அவர் 2 நாட்கள் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது அவரிடம் 20 தொகுதிகளின் பட்டியல் காங்கிரஸ் கட்சி சார்பில் அளிக்கப்பட்டது. பட்டியலில் காலாப்பட்டு, லாஸ்பேட்டை, ராஜ்பவன், இந்திராநகர், நெல்லித்தோப்பு, காமராஜ் நகர், மண்ணாடிப்பட்டு, ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏம்பலம், திருபுவனை உள்ளிட்ட 20 தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிட்ட காலாப்பட்டு, ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, மண்ணாடிப்பட்டு, திருபுவனை உள்ளிட்ட 5 தொகுதிகளும் அடங்கியுள்ளது. கடந்த தேர்தலில் காங்கிரஸ் 15 தொகுதிகளில் போட்டியிட்டது. தற்போது கூடுதலாக 5 தொகுதிகள் கேட்டுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிட்ட 5 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்டுள்ளதால் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் இடையே மீண்டும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மாணவர்களுக்கு நிதி உதவி மற்றும் மருத்துவ நிதி உதவிகளை நிறுவன தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுச்சேரி மாநில மாணவர்கள் மற்றும் மருத்துவ உதவி வழங்கும் நிகழ்ச்சி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி நிதியுதவிகளை வழங்கினார். தொடர்ந்து மருத்துவ நிதியுதவிகளையும் வழங்கினார். சுமார் 3 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட நிதி நிகழ்ச்சியின் மூலம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பயனாளிகள் உதவிகளை பெற்றுக்கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றி தெரிவித்தனர். சமூக நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வரும் லட்சிய ஜனநாயக கட்சி இதுபோன்ற மனிதநேய சேவைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் வாரிசுதாரர்கள் பணி வழங்க வலியுறுத்தி 5வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் வாரிசுதாரர்கள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் நலச்சங்கத்தினர் கருணை அடிப்படையில் தங்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நகராட்சி வாரிசுதாரர்கள் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு 5வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். ஆண்கள் மற்றும் பெண்கள் குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நகராட்சி ஊழியர் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் உள்ளாட்சித்துறை நிர்வாகம் உடனடியாக தகுதியுள்ள 123 நபர்களுக்கும் பணி வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தங்களின் நியாயமான கோரிக்கை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி காலப்பட்டு தனியார் நிறுவனம் மற்றும் அன்னப்பிரதோக்ஷனா சேவா அறக்கட்டளை சார்பில் நலிவுற்ற சிறு குறு விவசாயிகளுக்கு வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிராமப்புற சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாநிலம் காலப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் மற்றும் அன்னப்பிரதோக்ஷனா சேவா அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த சோம்பேட், உருவையாறு, பரங்கனி, கீழ்சாத்தமங்கலம், பெரிய காலாப்பட்டு மற்றும் பள்ளித்தென்னல் உள்ளிட்ட கிராமப்புறங்களைச் சேர்ந்த நலிவுற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அன்னப்பிரதோக்ஷனா சேவா அறக்கட்டளை நிறுவனர் பிரவீன் வரவேற்புரையாற்றினார். தனியார் நிறுவன துறை மேலாளர் இளங்கோவன், மனிதவள மேலாளர் ராஜா உள்ளிட்டோர் தலைமை தாங்கினர். இதில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் தேவையை கருத்தில் கொண்டு 30 கிலோ விதைகள், பஞ்சகவ்யம் உள்ளிட்ட 25 வகையிலான வேளாண் இடுபொருட்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மேலும் உழவர்குடில் நிறுவனர் முத்து இயற்கை வேளாண்மை மற்றும் நிலையான விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கி கூறினார். நிகழ்ச்சியை திட்ட ஒருங்கிணைப்பாளர் ரோகேஷ் ஒருங்கிணைத்து நடத்தினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மங்களம் கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜ் மற்றும் தென்னல் பகுதியைச் சேர்ந்த தேவராஜ் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். காட்டேரிக்குப்பம் அக்னி வித்யா கேந்திரா மேல்நிலைப் பள்ளியில் 4ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டியில் மழலைய மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடினர். காட்டேரிக்குப்பம் அக்னி வித்யா கேந்திரா மேல்நிலைப் பள்ளியின் 4ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் ஃபிட்ஃபெஸ்ட் 26 என்ற பெயரில் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டியில் பள்ளி நிர்வாகி பாஸ்கர் தலைமை தாங்கினார். பள்ளியின் முதல்வர் டாக்டர் வனிதா குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார். புதுச்சேரியின் முன்னாள் இயக்குநர் முனுசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விளையாட்டுப் போட்டியில் மாணவர்கள் 4 குழுக்களாக பிரிந்து வண்ண வண்ண கொடிகளை ஏந்தி அணிவகுப்பு நடத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அணிவகுப்பு மரியாதையை முன்னாள் இயக்குநர் முனுசாமி மற்றும் பள்ளி நிர்வாகி பாஸ்கர் உள்ளிட்டோர் ஏற்றுக்கொண்டனர். மேலும் பலூன்களை பறக்கவிட்டு ஒலிம்பிக் டார்ச்சை ஏந்தி விழா இனிதாக துவங்கப்பட்டது. விளையாட்டுப் போட்டியில் பள்ளியின் மழலையர் மாணவர்களுக்கு பாரம்பரிய மற்றும் அறிவு சார்ந்த விளையாட்டுப் போட்டிகளான கார் ரேஸ், ரெயின்போ ரேஸ், டிராபிக் சிக்னல் ரேஸ் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. மேலும் விளையாட்டுப் போட்டியில் ஆல் வின்னர்ஸ் நோக்கத்தில் அனைத்து மழலையர் செல்வங்களுக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. மேலும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஜிப்மர் மருத்துவமனையில் 26 மருத்துவ அதிகாரி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என இயக்குநர் வீர்சிங் நேகி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனைக்கு புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தினந்தோறும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க கூடுதல் மருத்துவர்கள் தேவைப்படுகின்றனர். இதையொட்டி ஜிப்மரில் 26 இளநிலை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 மாதத்திற்கு பணி என்ற அடிப்படையில் எழுத்துத் தேர்வு, நேர்காணல் மூலம் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. எம்பிபிஎஸ் படிப்பில் தேர்ச்சி பெற்று ஓராண்டு பயிற்சி செய்திருக்க வேண்டும் என்றும், வருகிற 28ஆம் தேதி எழுத்துத் தேர்வு நடைபெறும் என்றும், தகுதி பெற்றவர்களுக்கு அன்றைய தினமே பிற்பகல் 2 மணிக்கு நேர்காணல் நடத்தப்படும் என்றும், ஆர்வம் உள்ளவர்கள் வருகிற 27ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்குள் ஜிப்மர் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என இயக்குநர் வீர்சிங் நேகி தெரிவித்துள்ளார். மகா சிவராத்திரியையொட்டி புதுச்சேரியில் உள்ள குரு சித்தானந்தா கோவிலில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வணங்கி வழிபட்டனர். மகா சிவராத்திரியையொட்டி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரியில் உள்ள சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக மகாகவி பாரதியார் வழிபட்ட குரு சித்தானந்தா கோவிலில் சிவராத்திரியையொட்டி சிவபெருமானுக்கு சிறப்பு
அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை வணங்கி வழிபட்டனர். அதேபோல நகரின் மையத்தில் உள்ள பழமையான வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலும் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்காரம் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாட்டினரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். லாஸ்பேட்டை கால்பந்து கிளப் சார்பில் நடத்தப்பட்ட கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பரிசுகளை வழங்கி வாழ்த்து கூறினார். லாஸ்பேட்டை கால்பந்து கிளப் 3வது கால்பந்து போட்டியை லாஸ்பேட்டை தாகூர் அரசு கலைக் கல்லூரி மைதானத்தில் நடத்தியது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து கால்பந்தாட்ட வீரர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் நிகழ்ச்சியில் மூத்த உறுப்பினர்கள் தாமோதரன், மிக்கேல், ஆல்வின் உள்ளிட்டோர் தலைமையில் போட்டிகள் நடத்தப்பட்டன. விளையாட்டுப் போட்டியில் சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு இறுதிப் போட்டியை தொடங்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், இளைஞர்களின் உடல் தகுதியை வளர்ப்பதில் விளையாட்டு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தொடர்ந்து இதுபோன்ற போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என்றும் இளைஞர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,340 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ் 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.